என் பேர் வந்து சுபாஷ். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் உள்ள மணிக்கிராமங்கிற ஊர். நான் வந்து படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளி, கல்லூரியும் அரசு கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா பேர் ராஜராஜன், அம்மா பேர் வந்து வனிதா. அப்பா வந்து கொத்தனார் வேலை, கூலி வேலை செய்கிறாங்க. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி இருக்காங்க. 10 ஆண்டு ஒரு 2017 ஆண்டு காலத்தில் 2017லேருந்து இந்நாள் வரைக்கும் சீமானுடைய தம்பியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதேமாரி நம்மளோட அரசு பள்ளிகள் மற்றும் சின்ன சின்ன மாணவர்கள் அவங்களிடத்துல தமிழ் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன். மரத்தினுடைய பயன்கள் அப்படின்னா என்ன, நம்மளுடைய மொழி எப்படியாப்பட்டது, நம்முடைய மொழியுடைய பலம் எப்படி, நம்முடைய மொழியினுடைய மொழி பற்றாளர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துகிற ஒரு தமிழ் தொண்டை நான் செஞ்சுக்கிட்டு தன்னார்வமாக செஞ்சுக்கிட்டு. வாழ்த்துக்கள். ஆமாம். இப்போ வந்து ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி அப்படிங்கிற ஒரு தனி மனித தீபாடல். இத்தனை 30 ஆண்டு காலமாக சினிமாங்களை நடிச்சிட்ட அப்படிங்கிற ஒரு விஜய்ங்கிற தனி மனித துதிப்பாடல் தான். ஆனால் நாங்கள் 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஒரு தத்துவத்தை தலைமை நிற்கின்ற ஒரு பிள்ளைகள். தனி மனித துதிப்பாடலுக்கும் தத்துவத்தினுடைய தலைமை நிற்கிற பிள்ளைகளுக்கும் எண்ணற்ற விடயம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் எங்களை படைத்த எங்களுடைய மொழி, எங்கள் முன்னோர்கள் கண்ட கனவு, எங்கள் மாவீரர்களுடைய தியாகம், எங்கள் தேசிய தலைவர் கற்பித்த அந்த வீரம் எங்களோட துணை இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது 30 ஆண்டு காலமாக திரையில் போராடுற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் 15 ஆண்டு காலமாக தரையில் போராடிக்கிட்டு இருக்கோம். தெரியும், நான் வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்காங்களே, அவங்களுடைய பேச்சை கேட்டு ஈழ போராட்டம்லாம் அவரும் தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த திருமாவளவனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு. இந்த கவிதையெல்லாம் கேட்டால் எனக்கு இப்போ நினைச்சாலும் கண்ணு கலங்கும். பிற்காலகட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸோடையும் எந்த கட்சி கொலை பண்ணதோ அந்த காங்கிரஸோடையும் திமுகவோடையும் துணை நின்ற திமுகவோடையும் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வச்சாங்க. அதனால எனக்கு பிடிக்கல.